அனைவருக்கும் வாஸ்துராஜாவின் வணக்கம். நண்பர்களே, வாஸ்து தொடர்பாக பல வீடியோக்களை பார்த்து வருகிறோம். பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது, வாஸ்து சரியில்லை என்றால் மனநல பிரச்சனை ஏற்படுமா? வாஸ்துவிற்கும் மனநல பிரச்சனைவிற்கும் தொடர்புள்ளதா என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு நல்ல வாஸ்து அமைப்பு உள்ள வீடு அங்கு இருப்பவர்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. அதேபோல் வாஸ்து சரியில்லை என்றால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் பல இடங்களில் ஆராய்ந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது, எந்த மாதிரி வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் மனநிலை பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். வீட்டின் வடகிழக்கு பகுதியில் வாஸ்து குறைபாடு நேரடியாக இருந்தால் மன உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கிறது. இதை போக்க வடகிழக்கு பகுதி சுத்தமாகவும் ஒழுங்கீனம் இல்லாதமாகவும் வைத்திருப்பது முக்கியம். குறிப்பாக கழிப்பறை, செப்டிக் டேங்க், கனரக சேமிப்பு, அதாவது ஸ்டோர் ரூம் என்று சொல்வார்கள், கனரக சேமிப்பு இடம் அல்லது குப்பை தட்டி வைத்திருப்பது தவிர்க்கப்பட வேண்டும். அதிகப்படியான நீடிப்பு, எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வடமேற்கு மற்றும் அல்லது தென்கிழக்கு திசையில் அதிகப்படியான நீட்டிப்பு வாஸ்து குறைபாடுக்கு வழிவகுக்கும். அல்லது வடகிழக்கில் கடுமையான வெட்டு, இது விரக்தி மற்றும் மனச்சோர்வுக்கு வழிவகுக்கும். அதேபோல் நீர் உறுப்பு, தென்கிழக்கு பகுதியில் உள்ள நீர் உறுப்புகளை சரியில்லை என்று சொன்னால் மன அமைதிக்கு இடையூறு விளைவிக்கும். அதேபோல் தென்மேற்கு பகுதியில் குறைபாடுகள் இருந்தால் இதேபோல் விரக்தி மற்றும் மனச்சோர்வுக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி பூஜை அமைப்பு, பூஜாரம் என்று சொல்வார்கள், தெற்கிலோ அல்லது தென்மேற்கிலோ கடவுளின் இருப்பிடம் இருப்பது வாழ்க்கையின் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் தடைகளை உருவாக்குகிறது. இது மன உளைச்சலுக்கு வழிவகுக்கும். எனினும் உடனடியாக வடகிழக்கு பகுதிக்கு மாற்றுவதன் மூலம் அனைத்து தடைகளும் பெருமளவில் அகற்ற முடியும். ஆகவே நண்பர்களே, ஒரு நல்ல வாஸ்து அமைப்பு உள்ள வீடு நமக்கு எல்லா விதத்திலும் நன்மை தரும் என்று சொல்லி, மீண்டும் அடுத்த பகுதியில் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.